குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தயவுசெய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாளிலே நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் சென்று சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும்படிக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எனவே இந்த சுவிசேஷ ஞாயிறை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு ஜனங்களை சென்றடையத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து இங்கிருந்து நாம் புறப்பட்டு செல்ல இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படிக்கு நான் எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு, சுவிசேஷம் ஏன் பிரசங்கிக்கப்பட வேண்டும், ஏன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். தலைப்பு என்பதை விட இதை ஒரு கேள்வி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். Why we have to preach the gospel? ஏன் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அதற்கு பல்வேறு பதில்களை நாம் சொல்ல முடியும். என்றாலும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த விதமான சிந்தனையோடு கடந்து செல்கிறோமோ அதே சிந்தனையோடு செல்லாமல் சற்று மாறுபட்ட எண்ணத்தோடு நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சென்று அறிவிக்க வேண்டும் என்கிறதான தீர்மானத்தோடு புறப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறவர்கள் என்கிற முதல் நிச்சயம் நமக்கு நிச்சயமாயிருக்க வேண்டும். நாம் எல்லோருமே சுவிசேஷத்தை நம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். நமக்கு தேவன் ஏற்கனவே சுவிசேஷ அல்லது நற்செய்தியை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். ஒரு பொருளாக நாம் அதை நம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறோம். இது எத்தனை பாக்கியம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொண்டால் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு தயக்கம் இருக்காது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1:12 அதனுடைய பாதி வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். நான் பெற்றிருக்கிற சுவிசேஷம், எனக்கு தரப்பட்டிருக்கிற சுவிசேஷம், நான் அறிந்திருக்கிற தேவனை குறித்ததான உண்மை சத்தியம், இது என்னுடைய கையிலே பரிசுத்த ஆவியானவரால் தரப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிரசங்கித்தவர்கள் மூலமாக என்னுடைய கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் கிறிஸ்தவனாக பிறந்ததனால் நான் ஒரு கிறிஸ்தவன், எனவே நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை கொண்டு உங்களுக்கு இதை அறிவித்திருக்கிறார். இதுல இன்னும் இருக்கிறதான ஒரு நாம் ஆச்சரியத்தோடு உற்று நோக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தேவ சுவிசேஷத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக நாம் புறப்பட்டு செல்லுகிற இந்த விஷயங்கள் பரலோகத்திலிருந்து உற்று பார்க்கப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே ஓடி முடித்தவர்கள் இதை ஆவலோடு உற்று பார்க்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் செல்லும் போது முதல்ல இந்த தாட், இந்த மனநிலை நம்மிலே இருக்க வேண்டியது அவசியம். ஏதோ போறேன், வருஷத்துல ஒரு நாள் இது ஒரு ரெடி பண்றாங்க, சும்மா போயிட்டு வருவோமே, ஞாயிற்றுக்கிழமை தானே, வீட்டில் தானே இருக்கோம், ஃப்ரீயாக தானே இருக்கோம், கோயிலிருந்து ஓயாம வாங்க வாங்கன்னு சொல்றாங்களே அதனால போவோம். அப்படி இல்லை. இதற்கு பின்னாலே இருக்கிறதான அந்த ஆழ்ந்த உண்மையை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் பிரசங்கிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க தயக்கமின்றி புறப்பட்டு செல்லுவோம். இந்த சுவிசேஷத்தை நான் ஏன் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை 3 காரியங்களிலே சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவதாக, நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஏனெனில் சுவிசேஷம் மட்டும்தான் விடுதலைக்கான வழி.
சுவிசேஷம் மட்டும்தான் விடுதலைக்கான வழியாக வேதத்தினால் தரப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, there is a great need of liberation. தேவனுடைய ஜனங்களால் தரப்படுகிற விடுதலைக்காக ஏங்கி நிற்கிற பெருங்கூட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செல்லுவதினாலே ஒருவருக்கு தேவன் விடுதலையை கொடுப்பார். யாரோ ஒருவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே கிறிஸ்தியா நகரத்திலிருந்து என்னை அழைத்து செல்லுகிறார். இந்த புரிதல் நம்மிலே இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்கும்போது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய முதல் பணியாக இருக்கிறது. இயேசுவானவர் செய்த முதல் திருப்பணி அதுதான். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவையோடு இருக்கிற மக்கள், கட்டுண்ட நிலைமையிலே காணப்படக்கூடியவர்கள், சரீர பிரகாரமான தேவையோடு இருக்கிறவர்கள் அநேகர் திருச்சபைக்கு வெளியிலே இருக்கிறார்கள். திருச்சபை என்கிறதான மந்தைக்கு வெளியிலே அநேக விதமான தேவைகளோடு, அது சரீர பிரகாரமான தேவையாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமான தேவையாக இருக்கலாம், உலக பிரகாரமான தேவையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டினாலே கட்டுவிக்கப்பட்டவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கட்டிலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தேவனுடைய சுவிசேஷத்தினால் முடியும், ஆண்டவருடைய நற்செய்தியினால் முடியும். அந்த நற்செய்தி என்கிறதான பலத்த ஆயுதமாகிய கருவியை நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு போக இருக்கிறோம். ஆகவே அதை செய்வதிலே எனக்கு மன மகிழ்ச்சி. என்னால் இயன்ற மட்டும் யாரோ ஒருவருடைய வாழ்விலே நன்மையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தட்டும் என்கிறதான அர்ப்பணிப்பு இந்த காலை வேளையிலே நம்மிடத்திலே காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, நான் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? ஏனெனில் தேவனுடைய வேளை வந்துவிட்டது. Because the time has come. தேவனுடைய வேளை வந்துவிட்டது. இது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேளை. அருமையான தேவ பிள்ளைகளை, மார்க்கு 1:15 வாசிக்கிறோம், காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சுவிசேஷமானது எங்கும் அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவகுமாரனுடைய வருகை சமீபம். திருச்சபை தூங்கி வழிந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. சபையானது எழுச்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் மற்றவரிடத்திலே சேர்க்க வேண்டிய அந்த பணியிலே உற்சாகத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே கர்த்தருடைய நேரம் வந்துவிட்டது, அவருடைய வேளை வருகிறது. அதை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 10:6 பார்க்கிறோம், இனி காலம் செல்லாது. தூதன் சொல்லுகிறான், இனி காலம் செல்லாது, காலம் நிறைவேறிவிட்டது. இனி வருகையின் நாட்களுக்கு என்று இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது, இனி அழிவுக்கு என்று இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நற்செய்தியை இப்பொழுதே சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் நாம் அந்த காரியத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். எபேசியர் 5:16 பார்க்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை இங்கு இருக்கிறதான நமக்கான வார்த்தை, நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, சத்திய வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை. நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டே போகிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். இந்த 8ஆம் தேதி ஆண்டவர் உனக்கென்று தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷ ஞாயிறை தேவன் உனக்கென்று கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நீ பயன்படுத்திக் கொள். காலம் பொல்லாததாக மாறிக்கொண்டிருக்கு. ஒருவேளை அடுத்த வருஷம் சுவிசேஷ ஞாயிறிலே பங்கு பெறுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போகலாம், யார் அறிவார்? அருமையான தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகள், பொல்லாத உலகம், இந்த உலகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறோம். நற்செய்தியினால் சுவிசேஷத்தினால் ஒருவனை வாழ வைக்க முடியும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 16-25 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், அங்கே 5 தாலந்து, இன்னும் 2 தாலந்து, 1 தாலந்து என்று சொல்லி
நபர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். 5 தாலந்தை சம்பாதித்தான் என்பது, நாம் 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் என்பவன் வேறு ஒரு 5 தாலந்தை சம்பாதித்தான் என்பது அங்கே பாராட்டப்படுகிற விஷயமாய் இருக்கிறது. ஒரு தாலந்தை பெற்றுக்கொண்டவன் அங்கே புதைத்து வைத்தான். அவனை பார்த்து சோம்பனும் பொல்லாதவனும் ஆகிய ஊழியக்காரனே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு தாலந்தை கொடுத்திருக்கிறார். திறமைக்கு தகுத்தாற் போல ஒருவருக்கு 5 தாலந்தோ 2 தாலந்தோ, இன்னொருவருக்கு 1 தாலந்தோ கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் செல்லுகிறோம், இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். எனக்கு 1 தாலந்து தான், ஒரே 1 தாலந்து தான் கொடுத்திருக்கேன். எனக்கு ஜெபம் பண்ண மட்டும்தான் தெரியும். எனக்கு ரொம்ப அழகா ஜெபம் பண்ண தெரியாது. சாதாரணமா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு நீர் சுகம் தந்தீர், இந்த விஷயத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து எனக்கு பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடுத்தீர். நான் ஜெபம் பண்றேன், இந்த அண்ணாச்சிக்கு, இந்த அக்காவுக்கு, இந்த பாட்டிக்கு, இந்த அம்மாவுக்கு ஒரு சுகத்தை தாரும். இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். அது 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவன். இல்ல இதுவும் எனக்கு கஷ்டம், என்னால இதை பேச முடியாது, நான் புதைச்சு வச்சிடறேன்னா ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறதான வேளை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வேளை வந்துவிட்டது. The time has come. ஆகவே உதாசீனமான சிந்தையோடு நாம் பங்கு பெற வேண்டாம். கர்த்தருடைய ராஜ்யத்தை உற்சாகத்தோடு அவருடைய ராஜ்யத்தின் பணியில் ஈடுபடுவோம். 3ஆவதாக, நாம் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? ஏனெனில் தேவன் நம்ம தான் நம்பி இருக்கார். அல்லேலூயா. God has believed you. ஆண்டவர் உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னைத்தான் நம்பி இருக்கிறார். தம்முடைய ரட்சிப்பின் ஊழியத்தை, இரட்சணிய பணியை, இந்த சுவிசேஷம் மயமாக்குதல் என்கிறதான மாபெரும் பணியை கர்த்தர் தம்முடைய ஊழியர்களிடத்தில் விட்டுட்டு போனார். இயேசு மீட்பிற்கான எல்லா வேலையும் செய்து விட்டார். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய பணியை தம்முடைய சீஷர்களிடத்திலே கொடுத்து விட்டு போனார். அவர்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து அடுத்தடுத்த சந்ததிக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்த ரேஸ்ல நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் ஏன் நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லுவதற்கு உங்களை என்னை விட்டு ஆண்டவருக்கு வேற ஆளு கிடையாது. ஆகவே நாம் அதை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த விஷயத்துல நாம உத்தமமாய் நடந்து கொள்ளுவோம் என்று சொல்லி நம்புகிறார். பிரியமானவர்களே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உண்மையோடு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஒரு சின்ன சந்தர்ப்பம், கிறிஸ்தியானகரம் திருச்சபைக்கு சுவிசேஷ ஊழியத்திற்கு எடுத்த விஷயத்தில் ஒரு பெரிய வாய்ப்புகள் தரப்படவில்லை. மிக சொற்பமான சிறிய வாய்ப்பு. வருஷத்துல ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம். மாதந்தோறும் நம்முடைய பெண்கள் சிலர் கூடி இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அது சந்தோஷமான காரியம். ஆனால் எல்லாரும் அதில் பங்கெடுக்க முடியறதில்லை. இந்த நாளிலே சபையாய் நாம் அனைவருமாக சேர்ந்து செல்வதற்குண்டான நல்ல தருணத்தை தேவன் தந்திருக்கிறார். உங்களை என்னை ஆண்டவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய மகள், என்னுடைய மகன், நான் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களிடத்துல சொல்லுவான். நான் உயிரோடு இருக்கிறேங்கிறதுக்கு அவன் சாட்சியாய் நிற்பான். நான் சிலுவையில் மரித்து எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்கி கொடுத்து விட்டேன் என்பதை இவன் சாட்சியாய் போய் சொல்லுவான்னு சொல்லி நம்மளை நம்பிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படுவதற்கு நாம் காரணமாகி விடாதபடிக்கு நம்மை தேவ கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், ஏனென்றால் அது உம்முடைய பரம கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நீர் எப்பொழுதும் எங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லி, நான் இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய நாமத்தையே நீர் பிரசாரம் பண்ணினீர். உம்முடைய பலத்த கரம் எங்களோடு கூட வரட்டும். இருக்கிற எங்கள் ஆண்டவர்
உயிரோடு இருக்கிற எங்கள் ஆண்டவர், ஜீவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரை குறித்து சாட்சியாய் சொல்லுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஆண்டவரே.